முதல்வர் விஜய் அவர்களை பத்தியோ தாவேகா தொண்டர்களை பத்தியோ யாரும் தவறா பேசக்கூடாது. ஆனா தாவேகா தொண்டர்கள் யாரை பத்தி வேணா எது வேணா பேசலாம். இந்த நிலைமை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. ஒருத்தரோட குடும்பத்தை பத்தி தகாத வார்த்தைகள்ல பேசின தாவேகா தொண்டரை விட்டுட்டு அதுக்கு பதில் கொடுத்த வீத லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த தன்னார்வ தொண்டரை மட்டும் கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு கண்டனம் தெரிவிச்ச அண்ணன் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அவங்களோட அதிகார போதையும் ஒரு காரணம், அதே பாதையில தாவேகா அரசும் பயணிக்குதோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. வரம்பு மீறிய பேச்சுகளை கண்காணிக்கணும் தான், அதுக்காக அரசை விமர்சிக்கிறவங்களை எல்லாம் கைது பண்றது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது இல்ல. ஜனநாயகத்துல எதிர்கருத்துக்களும் விமர்சனங்களும் ஒரு அங்கம். இது மாதிரியான சின்ன விஷயங்களுக்கு கூட கைது வழக்குங்கிறது துரதிருஷ்டவசமானது. இந்த போக்க உடனடியாக தடுத்து ஜனநாயக குரல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உரிய இடம் வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முதல்வரை வலியுறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் அதே மாதிரி வார்த்தைகளை உங்களை நோக்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?